இன்றைய வாக்காளர்களுக்கும் நாளைய வாக்காளர் பெருமக்களுக்கும் செங்கோல் மீடியாவின் சார்பாக வணக்கம். நான் உங்களுடைய ஊடகவியலாளர் ராஜேந்திர பிரசாத். சுவாரஸ்யமான தகவல்களோடு இன்றைக்கி நம்மளுடன் இணைந்திருப்பவர் பிஜேபியினுடைய சார்பாக திரு செந்தில்நாதன் சார் நமக்கு வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் பிரசாத். என்னதான் சார் நடந்துட்டு இருக்குது தமிழகத்தில்? இங்கே வருவாருன்னு சொன்னீங்க, அப்புறம் வரமாட்டாருன்னு சொன்னீங்க. திடீர்னு விஜயினுடைய வருகைக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை திடீர்னு சிபிஐ விசாரணைக்கு அழைத்திருக்கிறாங்க. உடனடியாக அவரை ஏன் இந்த விசாரணைக்கு அழைப்பதற்கு செந்தில் பாலாஜி இன்னைக்கு கூப்பிட்டாங்களா? நேற்று போயிட்டு வந்து போயிட்டு வந்திருக்கிறாரு. நேற்று சம்மன் கொடுத்து நேற்று கூப்பிட்டாங்களா? ஆமா, முந்தா நேற்று கூப்பிட்டாங்க. ஏங்க கூப்பிட்டது எப்போங்க? நீங்க வேற காமெடி பண்றீங்க. அப்புறம் கூப்பிட்டது விஜய் கூப்பிட்டாங்களா? அப்பவும் கூப்பிட்டாச்சு அவரையும். சம்மன் முதல் நாள் கொடுத்து மறுநாள் வாங்கன்னு சொல்லி வர்றதுக்கு, இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே நீங்கள் வாங்க அப்படின்னு ஃபோனில் சொல்லிட்டு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு சம்மன் கொடுத்து உங்களுக்கு முதல் நாள் டேட்டு போட்டு சம்மன் கொடுக்குறதுக்கு இதுனா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனு. இந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஃபோனில் கூப்பிடுவாங்க, வாங்க இந்த சம்மன்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் போன பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வச்சு உங்களுக்கு சம்மன் இஷ்யூ பண்ணுவாங்க பழைய டேட்டை போட்டு. அதெல்லாம் வந்து சிபிஐயில் அப்படிலாம் கிடையாது. ப்ராப்பராக சம்மன் கொடுத்து டைம் கொடுத்து 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் டைம் கொடுத்து அப்புறமா தான் கூப்பிடுவாங்க. என்ன இருந்தாலும் அரசு தேர்தல் நடக்கின்ற சூழல் இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட செயலாகவே தெரியலையா? தேர்தல் நடக்குதுன்னா மொத்தமாக இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ் இழுத்து முடியலாமா? எல்லா ஏஜென்சி இழுத்து முடியலாமா? எல்லா போலீஸ்காரங்களும் வீட்டுக்கு போங்க, தேர்தல் நடக்கும் போது தேர்தலாம் முடிச்சுட்டு கூப்பிட்றோம் வாங்கன்னு சொல்லிடலாமா? சிபிஐங்கிறது ஒரு போலீஸுங்க. ஏங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அது வந்து மத்திய அரசாங்கத்துடைய ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. அவங்க வேலையை பார்க்க தான் செய்வாங்க. என்ன நடந்துச்சு? விஜய் அவர்களுடைய விசாரணை விஜய் கிட்ட கேட்டாங்க. எங்களுக்கு கிடைச்ச தகவல் எங்கள் சோர்சஸ்ல வந்து விஜய் கிட்ட கேட்டாங்க. அவர் வந்து நான் காலையில் போகும்போது லேட் ஆகிடுச்சுங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. போனேன், நான் எழுந்திரிக்கும் போது லேட் ஆகிடுச்சு. அதனால் நான் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. போகிற வழியில் நிறைய எங்களுக்கு சிக்கல்கள் இருந்துச்சு. போகிற வழியில் நிறைய டிராஃபிக் பிரச்சனை இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் நாங்கள் அங்கே போய் சேர்ந்தோம். அங்கே போய் சேரும்போதே எங்களுக்கு வந்து அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே எங்களுக்கு டவுன்லேருந்து அந்த மெயின்லேருந்து என்ஹெச்லேருந்து உள்ளே போகிறதுக்கே எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு டைம் அங்கேயே ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் அங்கே போன உடனே மக்கள் கூட்டம் முடிச்சு. ஆனால் இடம் நெருக்கடி இருந்துச்சு. இடம் கம்மி, ஆனால் மக்களுடைய அளவு அதிகம். ஸோ அப்போவே எங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு நான் இந்த செந்தில் பாலாஜியை பற்றி ஆரம்பித்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, வந்து அவங்க செருப்பால் அடிக்கிறதும் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுறது, உடனே ஆம்புலன்ஸ் 1 by 1 வர்றது, நெருக்கடி ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டார். இதில் என்னுடைய தப்பு எதுவும் இல்லை. நான் லேட்டாக போனது மட்டும்தான் தப்பு. லேட்டாக போனது வந்து எல்லா தலைமையில் இருக்கிற எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அது நான் வேணுக்குன்னே பண்ணலை, இது என்னுடைய இது கிடையாது, நான் வந்து இது மாதிரி பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அப்போ பிஜேபிக்கு அடி பண்ணிக்கலையா விஜய்? பிஜேபி அழுத்தங்களுக்கு அடி பண்ணலையா? ஏன்னா பேச்சுவார்த்தை நடந்து பிஜேபி அழுத்தம் கொடுத்தது அப்படின்னு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வராங்க. நான் பிஜேபி அழுத்தம் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். பிஜேபி அழுத்தம் கொடுத்திருந்தா நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு வேளை பிஜேபியோடைய கையால் தான் சிபிஐன்னு வச்சுக்கோங்க, பிஜேபியோட இடின்னு வச்சுக்கோங்க, பிஜேபி தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தால் இன்னைக்கு வந்து விஜய் வந்து வெளியில டாப் இது ஓப்பன் பண்ணிட்டு ரூஃப் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில வந்து கையை சிரிச்சுட்டே வருவாரா? வந்துட்டு நான் வந்து தனியா நிற்க போறேன்னு சொல்லுவாரா? அப்ப நாங்க ஏதாவது அழுத்தம் கொடுத்திருந்தால் இது நடக்குமா? அழுத்தம் கொடுக்கலங்க, அவர் வேலையை அவர் பாக்குறாரு. உண்மை என்னமோ இந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் நீங்க பிஜேபியுடைய மனநிலை என்ன, என்டிஏவுடைய மனநிலை என்னன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்க யாருக்கும் எந்த அழுத்தமும் கொடுக்கறது கிடையாது. விஜய் அவர்களை பிஜேபி தான் காப்பாற்றுகிறது என்கின்ற ஒரு சந்தேகம். காப்பாத்தினா ஒரு கூட்டணி வந்துருப்பாருங்க. காப்பாத்தலையா? காப்பாத்தல சொல்ல வரீங்களா? நாங்க காப்பாத்தவும் இல்லை, அவரை தண்டிக்கணும்னு சொல்லல. உண்மை என்னமோ ஒரு ஏஜென்சி அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. அவர் போனாரு, பார்த்தாரு, அவர் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொன்னாரு, வந்துட்டாரு, முடிஞ்சிருச்சு. இது என்ன இதுக்குள்ள எங்க பிஜேபி வருது? முக்கியமான தகவல்,
டிவிகேவுடைய சார்பாக திரு ஆதவ அர்ஜுனா திடீர்னு நடிகர் ஒரு முக்கியமான அரசியல் நடிகரை வந்து ரஜினிகாந்த் ஐயா அவர்களை வந்து தவறாக சித்தரித்து பேசியிருக்கிறது தான் வந்து தகவல்கள் வருது. இதை பற்றி உங்களுடைய பிஜேபி ஸ்டாஃபாக நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க? நீங்கள் ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் ஒரு நல்ல நடிகர், அதில் நாங்கள் எந்த மாற்று கருத்து தேவையில்லாமல் டிவிக்கு அவரை அரசியல்வாதம் செய்வதற்காக இருக்கிறார் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள். இந்த நேரத்தில் நேற்றுக்கு வந்து இவர் வந்து செந்தில் பாலாஜி நேற்று சிபிஐக்கு போன விஷயங்களை வெளியில வரக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக மீடியா தேவையில்லாம ரஜினிகாந்தை பத்தியும் இவரை பத்தியும் ஏதோ டங் ட்விஸ்ட் ஆகி ஒரு வார்த்தை சொன்னாருன்னா உடனே அதையே பிடிச்சிக்கிட்டு அப்படி பேசிட்டாரு இதையே ஒரு வேலையா தெரிஞ்சுக்கிட்டு மீடியாவில் செந்தில் பாலாஜி நான் முதல் நாளே சொன்னேன், நாளைக்கு செந்தில் பாலாஜியை பத்தி எத்தனை மீடியா போட போகுது பாருங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எத்தனை மீடியாவில் அவர் அப்படியே அவர் போனதுலேருந்து வந்ததுலேருந்து விஜய்க்கு என்னென்ன பார்த்தாங்களோ அந்த வேலையெல்லாம் அவர் பார்த்தாங்களா? இல்லை, விஜய் அவர்களுடைய இது அப்போ அதை செந்தில் பாலாஜி அவர்களுடைய விசாரணையை மழுங்கடிக்க செய்வதற்காக தான் ரஜினி அவர்களுடைய வாதங்கள் பரப்பப்பட்டது, திட்டமிட்டு பரப்பப்பட்டுகின்றது. ஒரு கோட்டுக்கு பக்கத்துல இன்னொரு பெரிய கோடை போட்டு இது சின்ன கோடை ஆக்கிடுவாங்க. இது வழக்கம் தானே. எத்தனை ஏங்க 69 பேர் சட்டத்துக்கு போகாத மனுஷன் 49 பேர் சட்டத்துக்கு ஏங்க போனாரு? குடும்ப குட்டியோட மொத்தமா ஏங்க அங்க போறாரு? அவரு போறாரு துபாயில இருந்து, அவரு இவருடைய புள்ள வராரு, சிஎம் வராரு, இவர் டெப்டி சிஎம் வராரு, இவர் வராரு. 69 பேர் சாராயம் குடிச்சதானே. நீ இங்க இருந்து வேலை வெட்டி இல்லாத மெனக்கெட்டு கரூருக்கு போற, தோ இருக்கிற கள்ளக்குறிச்சிக்கு போக தெரியல. அப்ப 69 பெருசா 49 பெருசா? ஒரு உயிர் பெருசு, 69 சின்னது. அவங்கள கேளுங்க, ரஜினிகாந்த் சொல்றது 1 பெருசா 2 பெருசா? 2 தான் பெருசு. அவர் சொல்றாரு அவர் கணக்குல 2 தான் பெருசு, 1 பெருசு கிடையாது. அதனால 1 2 3 4 எழுதும் போது முதல்ல 2 போட்டு அதுக்கு 1 எல்லாம் எழுதுவாங்க. மற்றொரு சுவாரஸ்யமான தகவல், திரு முன்னாள் அமைச்சர் வந்து சி சண்முகம் அவர்கள் கூட ஒரு பெண்களை பற்றி தவறாக பேசியதாக கூட ஒரு சில தகவல்கள் சமூக வலைதளங்கள் போட்டிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க உங்களுடைய கருத்து இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெண்களை பத்தி அவர் பேசுனது தப்பு அப்படின்னு உடனே அவர் வந்து மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஆக அதாவது பேசும்போது தவறா ஒரு வார்த்தையை பேசிட்டா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த மன்னிப்பு கேட்கிற குணம் என்பது பெரிய மனுஷனுக்கு உண்டான குணம். அவரு பேசிட்டாரு, நான் சரிங்க நான் தப்பு பண்ணிட்டேன், டங் ட்விஸ்ட் ஆகி பேசிட்டு உடனே மன்னிப்பு கேட்டாரு. யாரும் அவங்க இவங்களாம் சொல்லி 4 நாள் 5 நாள் 10 நாள் கழிச்சு ஓசின்னு சொல்லி ஊர்ல எல்லாம் காரி துப்பி கடத்தொழுப்பு அடிச்சு எல்லாம் பண்ண பிறகு ஐயோ நான் தெரியாம சொல்லிட்டேன்லாம் சொல்லல. நீ எசிதனமா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் ஊர்ல உலகத்துல எல்லாம் காரி துப்பின பிறகுலாம் சொல்லல. அவர் அன்னைக்கே நம்ம பண்ணது நம்ம பேசுறது டங் ட்விஸ்ட் ஆகி ஏதோ பேசிட்டோம் அப்படிங்கிறதுனால எத்தனையோ அதாவதுங்க நம்ம லெவல்லே நமக்கு இவ்வளோ ப்ரெஷர். இப்போ நீங்கள் அடுத்தது ஒரு ப்ரோக்ராம் ஓடணும் இல்லையா, 1 மணி நேரமும் உட்காந்துக்கிறீங்க. ஸோ லேட் ஆகிடுச்சு, இன்னைக்கு ப்ரோக்ராம் ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு அரசியலில் வந்து 38 நாள் தான் வச்சுருக்காங்க. இன்னும் இந்த 38 நாளுக்குள்ளே எல்லா விஷயமும் முடிச்சாகணும். இருக்கிற எல்லா மாவட்டத்துக்கும் ரீச் ஆகணும், போகணும். ஒரு நாளைக்கு 2 மாவட்டம், ஒரு 2 தடவை 3 தடவை விசிட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஓட்டு வந்து கிடைக்கும். பிரச்சாரம் ஹெவியாக இருக்கும். ராத்திரி எத்தனை மணிக்கு தூங்குறாங்க, காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க, எப்போ கிளம்புறாங்க, எவ்வளோ ட்ராவலிங் ஹார்ஸ் ஒன்றுமே தெரியாது. இதில் சொந்த தொகுதி வேற இருக்குது, அவருடைய தொகுதிக்கும் அவர் பார்த்தாகணும். ஸோ குறிப்பிட்ட ஒரு மனிதர்கள் மட்டும்தான் ஒரு 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 5 6 பேர் 7 பேர்னா அந்த ஏடிஎம்கேல அவங்க 7 பேர் தான் வந்து மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேஸு, நல்ல ஃபெமிலியர் ஃபேஸ். மற்றவங்களாம் தெரியாது இல்லை, மக்களுக்கு ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ். அப்போ அவங்க போய் தான் ஆகணும். அப்படி இருக்கு. அவரை தன்னை அறியாமல் ஒரு வார்த்தை வரதில்லை, ஆக்சிடென்டலா ஒரு வார்த்தை வரது இல்லையா, அவங்க உடனே மன்னிப்பு கேட்டார்ல. இல்ல நான் சொன்னது கரெக்ட். ஏங்க அவரு ஒரு அட்வொகேட்டுங்க, அவரு ஒரு லாயரு. அவரு வந்து ஆக்சிடென்டலா ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா உடனே அவருக்கு தெரியும் எதை பேசணும் எதை பேசக்கூடாது. தெரியாம ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா உடனே மன்னிப்பு கேட்டுருவாங்க. அவரு சரி அப்பாலஜி கேட்டாரு. அதோட அந்த விஷயத்தை விடுங்க. அதை விட்டுட்டு செந்தில் பாலாஜியை பத்தி பேசாம சும்மா இவர் பேசிட்டாரு இவங்க எல்லாம் பேசணும் கிடையாதா? இந்திரா காந்தியை அடிச்சு ரத்தம் ஓடு வச்சுட்டு
கடைசியில் கேட்டா அது வந்து பீரியட்ஸ்ல வந்து ப்ளீடு ரத்தம் அப்படின்னு இதே கலைஞர் சொல்லலையா? அதுக்கு எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாரு அவரு? எங்க அப்பா வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாரு, இந்திரா காந்திக்கு கல்யாணம் மட்டும் தான் பண்ணி வைக்கலன்னு ஒருத்தர் சொன்னாரு. அவர் மன்னிப்பு கேட்டார? இதெல்லாம் தெரியாத மக்களுக்கு தெரியாத? எல்லாமே ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நாங்க வந்து நாங்களோ எங்க கூட்டணியில் இருக்கிறவங்களும் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க. தப்புனா வாய் தவறி வந்துருச்சுன்னா வாய் தவறி வந்துருச்சுங்க, மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் இது மாதிரி பேச மாட்டேன். மனிதன் என்பவன் தப்பு பண்றவன் தாங்க. தப்பு பண்ணலன்னா அவன் கடவுளாயிடுறாங்க. தப்பு பண்றது மனிதனுடைய இயல்புத்தன்மை. ஆனால் அந்த தப்பை வந்து ஒத்துக்காமல் அரகண்டா இருக்கிறது மிருகத்தன்மை. அவர் வந்து அரகன் கிடையாது. என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டாரு, அப்பாலஜி கேட்டாரு, முடிஞ்சு போச்சு. அதை ஏன் திருப்பி மன்னிப்பு கேட்ட பிறகு நீங்க இது பண்ணுங்களேன். ஏன்னா கொலையா பண்ணிட்டாரு, வாய் தவறி யாரும் எந்த வார்த்தையை விட்டதே கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம். இதே குஷ்புவை பத்தி இதே திமுக காரங்க எவ்வளவு விசிறிகை மேடையில எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டாங்களா? சொல்லுங்க, எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டாங்களா? ஏன் இதே தேமுதிக அந்தமா பிரேமலதா பத்தி அத்தனை தடவை பேசியிருக்காரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடையில. அந்த பொம்பளை பல்ல கொடுக்கணும், அந்த இவ என்ன பேசியிருக்காரு, அது மூஞ்சாது, அதுவாது, இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாரு அவரு. எங்க ஆளுங்க மன்னிப்பு கேட்பாங்க. நாங்க அந்த மாதிரி ஆட்கள் கூட தான் கூட்டணியில இருப்போம். தான் பண்ணது தவறு அப்படின்னு தெரிஞ்சால் உடனே மன்னிப்பு கேட்கிறாங்க, அப்பாலஜி கேட்கிறாங்கன்னா அதுதான் மனிதத்தன்மை. எங்க கூட கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாமே மனிதத்தன்மையோட ஆட்கள் தான். நீங்க எங்க அந்த இதெல்லாம் வாசன அண்ணனை பத்தி போய் கேளுங்க. எவ்வளவு அளவுக்கு அவர் வந்து இதுவரையிலும் ஏதாவது ஒரு சர்ச்சை இருக்கா வாசனன் மேல, ஜிகே வாசனன் மேல? இருக்காது, இருக்காது. பெருந்தன்மையான ஆட்கள் தான் எங்க கூட்டணியில இருக்காங்க. கட்சி மாறி இந்த கட்சியில இருந்து அந்த கட்சி, அந்த கட்சியில இருந்து அந்த கட்சி, அந்த கட்சியில இருந்து அந்த கட்சின்னு 4 கட்சி 5 கட்சி மாறி போய் இந்த அந்த கட்சியில இருக்கும்போது அவரை திட்டுறது. அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களுக்கு தெரியுமா, அவர் பேர் என்ன தெரியுமா, ஒரு ஊர் என்ன தெரியுமா, அவர் என்ன பண்றாரு தெரியுமான்னு பேசுறது. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த கட்சிக்கு வந்த பிறகு அவர் பேர்ல வீணா பழி போறான்னு சொல்றது. இதையெல்லாம் சொல்லி ஒரு சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்களே, ஏன்னா வாய்க்க தர சிஎம். வரையில தேர்தல் காலத்தில் சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா தினசரி தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய செங்கோல் வீடியோ பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.